நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்படின்னோடனே ஒரு ப்ரைடு வருதுல்ல, நான் அப்பா ஆயிட்டேன், நான் ஒரு ஃபாதர் அப்படிங்கிறப்ப ஒரு 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 ஃபீல். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறேங்களே ஒரு ஃபீல் வந்துடுது ஒரு பையனுக்கு இல்லையா. நான் கல்யாணம் ஆகி மருமகள் ஆகிட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு ஃபீல். அது மாதிரி மாமியார் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்? நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறா. இத்தனை நாளாக நம்ம பையனும் சரி பொண்ணு அடப்பமா பொத்து அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம சொன்ன உடனே சரிம்மா செய்கிறேன் அப்படி அது வருதோ இல்லையோ, அது கேட்குதோ இல்லையோ, அது பிறகுதான். என்னோட வீட்டில் என்ன நடக்கிறது நான் பின்னாடி சொல்லலாம். ஆனா அதிகாரம் நான் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் என் வீட்டுக்கு வருகிறாள். என் பேச்சை கேட்கக்கூடியது. கணவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு வரை நடந்திருக்கோம். எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட நமக்கு ஒரு இது இருக்கும். ஆஃபீஸ் போகிறோம் வரோம், எல்லா இடத்துலையும் எல்லாருக்கையும் வேலை பண்ணியிருப்போம், எல்லாம் அப்படியே கொஞ்சம் பயமெல்லாம் இருந்திருக்கும். இது நான் சொல்றதை கேட்க ஒரு பெண் வரப்போகிறாள் அப்படின்னு சும்மா அது ஒரு கெத்து. எக்ஸலண்ட். மனசுலேருந்து பேசினாங்க. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அமுக்கப்பட்டே இருக்கேன். நான் அதிகாரம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வராங்க. சூப்பர். இது மாதிரி மனசுலேருந்து பேசுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகும் போதே நமக்கு ஒரு ஆசை தான். எப்போ கல்யாணம் ஆகும், நமக்கு ஒரு மருமக வருவா, நம்ம சொல்படி கேட்பா, அப்போ நம்ம அதிகாரம் பண்ணலாம். அதே தான். அதே மாதிரி நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சாட்டி, ஆமாம் நம்ம தான் எல்லாமே ஆளினாலே. நம்ம ஒரு சொல்றதுக்கு ஒருத்தி இருக்கா வீட்டில், மருமக இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு ஒன்று சொல்லணும். நமக்கு ஒரு மெச்சூர்டா இருக்கும், ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதுதான் லாஸ்ட். குழந்தையிலேருந்து வர்றது மாமியார் தான். அதுக்கு மேற்பட்டு ஒன்றும் கிடையாது, பாட்டி. சூப்பர். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாமியார் அப்படிங்கிற இடம் வந்த உடனே கிடைக்கிற பெருமை என்ன? ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்னா மாப்பிள்ளை யாருன்னு கேட்பாங்க, அடுத்து மாமியார் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாமியாருங்கிறதே அதுல ஒரு நல்ல ஒரு பாடி லாங்குவேஜ். அந்த மாமியார் அந்த அதிகாரம் யாருங்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாமியார் என்கிற அந்த பெருமை, அந்த போஸ்டிங் எப்படிப்பட்டது? ஒரு மருமகள் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு உற்சாகமா வருது. எல்லா பொறுப்புகளையும் அவ பாத்துக்குவா அப்படின்னு ஒரு சந்தோஷமே மனசுல. ஓகே, என் பொறுப்பை எடுத்து செய்ய இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா உபசரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கலாம், அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே, இப்ப மாமியார் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் இல்ல? அப்பாடா 25 வருஷம் நம்ம பிள்ளைய வளர்த்து எடுத்து பொண்ணுங்களை எல்லாம் கட்டி கொடுத்து நம்ம மருமக வந்த உடனே பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ரிட்டையர்மெண்ட், ரிலாக்ஸ் பண்ணலாம். நமக்கு அது ஒரு பெருமை தான். மாமியாருங்கிற ஸ்தானம் பெருமை தான். அதே மாதிரி நமக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கு. ஸோ சில பேர் அதிகாரமாக பார்க்கிறார்கள், நான் அதிகாரம் செய்ய ஒருவர் கிடைக்கிறார் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தி வருகிறாள்னு சில பேர் பார்க்குறாங்க. அப்புறம் என்னுடைய பொறுப்புகள் முடிஞ்சு இனிமேல் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாமியார் என்கிற அந்த பதவியை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பையன் தான் சார். நானும் என் பையனை மட்டுமே இருந்தோம். அப்புறம் மருமக வந்ததும் எல்லாரும் நான் ஃபீல் பண்ணலை நிஜமாவே. முதல்ல தாலி கட்டி முடிஞ்சது, அனந்தி நீ மாமியார் ஆயிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப அப்பதான் நான் சந்தோஷப்பட்டேன். குட். எல்லாரும் மாமியார் ஆயிட்டேன்னு சொன்ன ஒரு ஃபீல் வேற. நான் பட்ட கஷ்டம் என் மருமக என்னைக்கும் வாழ்நாளில் படக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் என் மருமகளை இன்னைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன், இப்போ நடத்துறேன். ஓகே, நான் பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாது. ஓகே, வேற? எங்களுக்கு பொண்ணு இல்லாதனால எனக்கு மேரேஜ் ஆன எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ண உடனே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டதால எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த சமுதாயத்தை என்ன நடக்கிறது, எப்படி இருக்கு, என்ன யாரை பற்றி எதுவும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழணும்னா புதுசாக இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும். அதனால மறுமணி காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுங்கிற முறையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கு. நைஸ். அந்த ஜென்ரேஷன் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுமே நம்ம பொறுப்பை ஃபுல்லாக பையனோட பொறுப்பை ஃபுல்லாக பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம ரிலீஸ் ஆயிடலாம், நான் ரிலாக்ஸ் ஆயிடலாம். எஸ், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு. சூப்பர். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. கூட மாட எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. என்ன யாரோ எதை பேசினாலும் தட்டி எனக்கு கேட்கும். அதனால எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு. தைரியம் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருக்குன்னு சந்தோஷம் வந்துச்சு. வேற? குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஒரு தலைவின்னு சொல்கிறோமோ, நான் சொன்ன அங்கீகாரமும் நமக்கு கிடைக்குது. மாமியார் என்ற அங்கீகாரமும் பிரைம் மினிஸ்டர் அப்படி ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த நம்மளை பதவி உயர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு பயம் இருந்துச்சு சார். என்னென்ன? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பையன் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்து இப்போ வந்துட்டா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். வந்துட்டா பையன் பழையபடி இருப்பானா? மாமியாருங்கிற ஃபீல்ல ஒரு பக்கம் அதிகாரம் இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் பயம். வர்றவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே, நம்ம புள்ள நம்மளோட ஒட்டுதலாவே இருப்பானா மாட்டானா? மாமியார் ஆனவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஃபீல் என்ன?
சார் உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சசி காபி கொண்டு வந்து கொடுமா, சித்தப்பா வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். மாமா வந்திருக்கிறாரு பாரு, அவருக்கு உடனே பாய் போடு, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறாரு பாரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு அதிகாரம். கோயிலுக்கு போறப்போ குருக்கள் கேட்கறாரு, யாருமா புதுசா கூடணும், ஏன் மருமக சார் சசி அவங்களுக்கு கூட உதவி பண்ணு, கொஞ்சம் தண்ணி எடுத்து கிட்ட கொடு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு பெருமை. சார் பையன் கல்யாணத்தப்பவே நான் நல்லா பட்டு புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு கெத்தாக நடந்து சுற்றி போயிட்டு இருந்தேன் பாருங்க சார். அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே அப்போ லாலி மாமியாரை பாரு, அதுதான் இன்னும் ஹீரோயின் மாதிரி அப்படி இப்படி சுற்றி வருது. ஆனால் உண்மையாகவே எனக்கு ஒரு கர்வம் வந்துச்சு, அப்போ ஒரு கெத்து வந்துச்சு, ஒரு ஹீரோயின் ஃபீல். ஆமாம், அந்த மாதிரி நான் தான் அந்த இடத்துல ஹீரோயின் மாதிரி நல்லா கெத்தாக தான் சார் இருந்தேன். சூப்பர். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே அதை தான் சமையல் பண்ண சொல்லணும், நம்ம அடுப்புக்கிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு நீ போய் சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு கிச்சனுக்கு வெளியில இருந்துட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமா, நான் டிவி பார்த்துட்டு நீ அடுப்புல வை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சமைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா டிவி இந்த பக்கம் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பருப்பு இவ்வளவு போடு, ஒரு உலக்க போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்து, சிம்மையை குறைச்சு வை அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்ல ஒரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷம், அதனால் ஏற்படுகிற பெருமை, கல்யாண மண்டபத்திலே ஹீரோயின் போல நடக்கக்கூடிய மனநிலை, லேசாக ஒரு திமிரும் சந்தோஷமும், என் வேலைகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தி கிடைத்திருக்கிறாள், நான் அதிகாரம் செய்ய ஒருத்தி கிடைச்சிருக்கா, பையன் கையை விட்டு போயிடுவானான்னு பயம். இவ்வளவு விஷயங்கள் மாமியார் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லேருந்து கிடைக்குது. ஓகே.